ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போற நெக்ஸ்ட் 5 டேஸ்ல ஸோ மண்டே டூ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே முடிய என்ன மார்க்கெட்ல நடக்க போகுது, பாசிட்டிவ் நியூஸ் என்ன இருக்க போகுது, நெகட்டிவ் நியூஸ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வாரத்தில இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25லேருந்து ஆரம்பிச்சு 29 முடிய நடக்க போகுது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஹாலிடே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ஒரு ஹாலிடே இருக்கு. ஸோ அந்த ஹாலிடே எப்ப இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி இருக்கு. 27 ஆகஸ்ட் 2025 புதன்கிழமை. ஸோ விநாயகர் சதுர்த்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீவ் இருக்க போகுது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து லீவா இருக்கும். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, 0.85% வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 25,000ங்கிற சப்போர்ட்ட வந்து உடைச்சுட்டு கீழ வந்து இறக்கி போயிட்டாங்க. ஸோ அதே மாரி பாஸ்ட் 5 டேஸ்ல அந்த கடைசி மண்டே டூ ஃப்ரைடே போன வீக்ல வந்து மண்டே டூ ஃப்ரைடே எப்படி வந்து ரன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.38% வந்து டிக்ளைன் இருக்கு. அதே தான் 25,000 வந்து கீழ வந்து டிக்ளைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 டேஸ்ல பாசிட்டிவ் நியூஸ் என்னென்ன இருக்க போகுது, நெகட்டிவ் நியூஸ் என்னென்ன இருக்க போகுது, மார்க்கெட் வந்து எப்படி மேல போப்போதா, கீழ போப்போதா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எந்த பாசிட்டிவ் நியூஸும் மேல கொண்டு போகும், எந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து கீழ கொண்டு போகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ் நியூஸ பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட இண்டெக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இண்டெக்ஸ். அமெரிக்காவோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 1.89% வந்து மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாஸ்டாக் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.88% வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன இவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு? அதுவும் இல்லாம ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1%க்கு மேல வந்து இண்டெக்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.8% கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்ம நார்மல் நிஃப்டி 50யே வந்து பார்த்தீங்கன்னா 1%லாம் கீழ வந்து டிக்ளைன் ஆயிருச்சோ, இல்ல மேல வந்து போயிருச்சோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸால மட்டும் தான் இதாகும். அதே மாரி அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் ஹோல்ஸ் எக்கனாமிக் சிம்போசியம் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு எக்கனாமிக் ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் ஈவென்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து ஆர்பிஐ கவர்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க கவர்னர் இருப்பாங்க. அதே மாரி அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க் இருப்பாங்க. அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெட் ரிசர்வ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து கவர்னர். இவர் தான் அந்த ஈவென்ட்ட வந்து நடத்தினாரு. இவரு அந்த ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்பீச் குடுத்தாரு. அந்த ஸ்பீச்ல வந்து என்ன குடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்க கட் ஆகுமா? இல்லையா? அப்படிங்கிறது தான் வந்து பேச்சு நடந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து குடுத்துட்டாரு. அந்த ஹிண்ட் குடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு ஆர்டிக்கிள்ல வந்து சொல்லியிருக்காங்க. கம்மிங் சூன் தான் சொல்லியிருக்காங்க. அந்த கம்மிங் சூன் தான். கன்ஃபார்மா கூட ஆகல. கன்ஃபார்ம் ஆனா தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பறக்குமா அப்படிங்கிறது கிடையாது. கன்ஃபார்ம் ஆகல. ஒரு ஹிண்ட் தான் வந்திருக்கு. அந்த ஹிண்ட் குடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இண்டெக்ஸ் வந்து பறந்துருச்சு. அதான் அது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல நடக்க போகுது. அதனால நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ்? பிளஸ் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீரியஸா தான் எடுத்துக்கும். அமெரிக்காவோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். குளோபல் லெவல்ல வந்து எல்லாமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அமெரிக்கா வந்து எப்படி ரன் ஆகுது, ஆகல அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிஃப்ட் நிஃப்டி. நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு. அந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 23 ஆகஸ்ட் 2:43க்கு வந்து அதாவது காலையில 2:43 ஏஎம்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ட தான் குடுத்துருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆகஸ்ட் 29ல என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணணும். 2 விஷயம் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏஜிஎம் இருக்கு. நம்ம மார்க்கெட்டோட கிங்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டோட கிங்கு இந்த கம்பெனி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்கு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கு. ஏஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதில வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நோட்ஸு, இன்ஃபர்மேஷன்லாம் குடுப்பாங்க. அவங்க கம்பெனி எப்படி குரோத் ஆகுது அப்படிங்கிறத பத்தி. இதில வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஐபிஓ வருதா இல்லையா அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் அதுக்கடுத்து 2வது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வரப்போகுது. ஜிடிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரப்போகுது. நம்ம எஸ்பிஐயோட டேட்டாவும் அதே மாரி ஆர்பிஐயோட டேட்டா வந்து செக் பண்ணோம். 6.827% வந்து வரப்போகுது அப்படின்னு எஸ்பிஐ சொன்னாங்க. அதே மாரி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 6.5 வரப்போகுது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த நியூஸாலே வந்து இந்த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 6.5 தான் சொன்னாங்க. நம்ம எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 6.827 வரப்போகுது. பட் அடுத்த குவார்ட்டர்ல குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அதிகமா சொல்லியிருந்தாங்க. பட் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரே ஒரு ரிப்போர்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆச்சு ஃப்ரைடே அன்னைக்கு. அந்த ஃப்ரைடே இதனால தான் வந்து கிராஷ் ஆச்சு 0.85%. இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா வந்து வீடியோ போட்டிருக்கேன். மேல ஒரு ஐ பட்டன்ல வரும். அத கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் தீபாவளி தமாக்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறனால லோயர் டாக்ஸ்லாம் இருக்க போகுது. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருந்துச்சு. இது என்ன பழைய நியூஸ் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. பழைய நியூஸ் இல்ல. ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. புது நியூஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 56 மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்
செப்டம்பர் 3 டூ 4லயே வந்து வரப்போகுது. ஸோ செப்டம்பர் 3 டூ 4லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவே க்ரோ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவ்ல கிரீன்ல வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து செப்டம்பர் 3 டூ 4 வர்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொன்னாரு, ஜிஎஸ்டிலாம் குறைக்க போறோம் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணா, கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து ரொம்ப மேல ஏத்துறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட வந்து கீழ இறக்குறதுக்கு நெறையாவே சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி. ஸோ ஆகஸ்ட் 27 என்ன நம்ம மார்க்கெட் வந்து லீவு தானே, விநாயகர் சதுர்த்தினால லீவு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ லீவு தான். பட் ஒரு பெரிய நியூஸ் இருக்கு. ஸோ ட்ரம்ப்போட டாரிஃப் தான். ஸோ ட்ரம்ப்போட டாரிஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 50% வந்து டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் 50% வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து போடல. 25% தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மீதி 25% வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் வந்து ஆன் ஆகப்போது. ஸோ அப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நியூஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, போடுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் போடுவோம் தான் சொல்லியிருக்காங்க. பட்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யூ டர்ன் மன்னரு. ஸோ மேக்ஸிமம் ஒரு சில நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு யூ டர்ன் போட்டு விட்டுருவாரு. பிளஸ் நம்ம ட்ரம்ப்பும், ரஷ்யன் பிரசிடென்ட் புதினும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த 25% நான் போட்டாலும் போடுவேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. போடுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது. ஸோ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஃபோக்கஸா இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செபி. ஸோ செபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொபோசல் விட்டிருந்தாங்க. ஸோ என்ன ப்ரொபோசல் விட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்என்ஓ கான்ட்ராக்ட்ஸ் அதாவது நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மந்த்லி பேசிஸ்ல தான். மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வந்து கீழ ட்ராப் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் நம்ம மக்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா அவங்களுக்கு அதிகமா வந்து லாஸ் ஆகாது. ஸோ நம்ம பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நியூஸும் கவர் பண்ணோம். நெகட்டிவ் நியூஸும் கவர் பண்ணோம். ஸோ பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து மேல ஏத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெகட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 2மே கவர் பண்ணோம். மார்க்கெட் எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு மண்டே வந்து பார்ப்போம். அதே மாரி ஃப்ரைடே வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.